நாடு முழுவதும் புதிய 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வந்துள்ளன. இந்நிலையில் மக்கள் அதிகம் பயன்படுத்த உள்ள புதிய 500 ரூபாய் நோட்டில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு அம்சங்களை இப்போது பார்க்கலாம். ரூபாயின் இடது பக்கத்தில் கரன்சியின் மதிப்பு நீர் குறியீடாக அமைந்திருக்கும். அதற்கு அடுத்தபடியாக ரூபாய் நோட்டின் இலக்கு மதிப்பு மறைந்திருக்கும். புதிய நோட்டின் இடது பகுதியில் பாரத் என்று தேவநாகரி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். வழக்கமாக உள்ள மகாத்மா காந்தியின் உருவத்தில் சிறிது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் நோட்டில் முன்பு நீல நிறத்தில் இருந்த பாதுகாப்பு சாளரம் புதிய 500 ரூபாய் நோட்டில் பச்சை நிறமாக மாற்றப்பட்டுள்ளது. ரூபாய் நோட்டின் வலது புறத்தில் ஆளுநரின் கையெழுத்தும் RBI சின்னமும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக எலக்ட்ரானிக் முறையில் நீர் குறியீடு அமைக்கப்பட்டுள்ளது. வலது புறத்தில் இருந்து இடதுபுறம் நோக்கி சைபர் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். ரூபாய் நோட்டின் வலது புறத்தில் வெளிச்சத்தில் வைத்து பார்த்தால் முன்பு பச்சை நிறம் தெரியும். தற்போது அது நீல நிறமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று வலது புறத்தில் அசோக சக்கரம் பொறிக்கப்பட்டிருக்கும். வலது பக்க ஓரத்தில் ரூபாய் 500 என்று பொறிக்கப்பட்டிருக்கும். வலது பக்க ஓரத்தில் இரட்டை கோடுகள் பொறிக்கப்பட்டிருக்கும். ரூபாய் நோட்டின் பின்பகுதி புதிய ரூபாய் அச்சிடப்பட்ட ஆண்டு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸ்வச் பாரத் சின்னம் மற்றும் ஸ்லோகமும் புதிய நோட்டில் இடம்பெற்றுள்ளது. ரூபாய் நோட்டின் மையப்பகுதியில் நேராக பல மொழிகளில் அச்சிடப்படுகிறது. செவ்வக வடிவத்தில் இந்திய தேசிய கொடியுடன் கூடிய டெல்லி செங்கோட்டை அச்சிடப்பட்டுள்ளது. வலது ஓரத்தில் தேவநாகரி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. ரூபாய் நோட்டின் இரண்டு புறத்திலும் 5 கோடுகள் இடம்பெற்றிருக்கும்.